இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ்ப்பாணத்திற்கான நேற்றைய பயணம் இதுவரை காலமும் பாரம்பரியமாக நாட்டை ஆட்சி செய்தவர்களின் பழைய முறைகளை சவால் செய்வதன் மூலம் ஒரு தனிநபர் கொண்டு வரக்கூடிய சிறந்த மாற்றத்தை காட்டுவதாக தெரிகின்றது. செய்தி ஊடகங்கள் மற்றும் யாழ்ப்பாணத்தின் நம்பகமான வர்ணனையாளர்களின் கருத்து கணிப்புகளின்படி ஜனாதிபதியின் நேற்றைய பயணம் மகத்தான வெற்றி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் ஒற்றுமைக்கு நல்லதா என்பதை கடந்து மே மாதம் நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்களின் பின்னணியில் ஜனாதிபதி தனது வடக்கு பயணத்தை சரியான நேரத்தில் திட்டமிட்டிருப்பதாக அறிய முடிகிறது. ஜனாதிபதியின் வருகை வழக்கமான உயர் பாதுகாப்பு இல்லாமல் நடந்தது. ஏனெனில் முன்னைய கால ஜனாதிபதிகள் பார்வையிடும் பகுதிகளில் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தை அணுகும் சாலைகளிலும் அதிக எண்ணிக்கையிலான படையினர் நிறுத்தப்படுவார்கள். அவ்வாறான நிலையில் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் போது பாதுகாப்பு குறைவாக இருப்பதாக அவதானிப்பாளர்கள் தெரிவித்திருந்தார்கள். முன்னாள் ஆட்சியாளர்கள் இவ்வாறான பயணங்களை மேற்கொள்ளும் போது சாலைகள் மூடப்படுவதோடு குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சாலைகளில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்படுவார்கள். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரவின் பாதுகாப்பிற்காக குறைக்கப்பட்ட பாதுகாப்பு நிலை மக்களின் நல்லெண்ணத்தில் ஜனாதிபதியின் நம்பிக்கையை காட்டுகிறது எனவும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அவரது வருகையின் போது அவர் மக்களுடன் நெருக்கமாக பழகினார், மக்களை அரவணைத்தார், அவர்களுடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டார். பெருமளவில் திரண்டு ஜனாதிபதிக்கு கைலாகு கொடுப்பதில் மக்கள் ஆர்வம் காட்டினர். நேற்று உரையாற்றிய ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வளர்ச்சியை கொண்டு வருவதாக உறுதியளித்தார். யாழ்ப்பாணத்தில் கடுமையான யுத்தம் தொடங்கியிருந்த காலகட்டத்தில் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் அழிந்தன. முந்தைய காலத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில தொழிற்சாலைகள் இருந்தன. அவற்றில் முக்கியமானது ஆனையிறவு உப்பளம், பரந்தனில் இரசாயன தொழிற்சாலை மற்றும் காங்கேசன் துறையில் உள்ள சீமெந்து தொழிற்சாலை என்பவற்றை சுட்டிக்காட்டலாம். இந்த தொழிற்சாலைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதாகவும் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க பரந்தன், மாங்குளம் மற்றும் காங்கேசன் துறையில் 3 புதிய தொழிற்துறை மண்டலங்களை நிறுவுவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். போரின் காரணமாக புலம்பெயர்ந்த இலங்கையர்கள் இந்த திட்டங்களில் முதலீடு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் நாடு அனுபவித்த இன மோதலுக்கான காரணங்கள் குறித்த பகுப்பாய்வை முன்வைக்கவும் ஜனாதிபதி தனது வருகையின் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். முந்தைய தலைமுறை அரசியல்வாதிகள் தேர்தல்களில் வெற்றி பெற இன தேசியவாதத்தை ஒரு வழிமுறையாக பயன்படுத்தினர் என்றும், இதன் விளைவாக மக்கள் ஒருவருக்கொருவர் நம்பாத வெவ்வேறு சமூகங்களாக பிரிக்கப்பட்டனர் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வந்த கடைசி பொது தேர்தலில் உயர் குடும்பங்களில் இருந்து வந்த பாரம்பரிய அரசியல் தலைவர்களை மக்கள் நிராகரித்தனர். அதற்கு பதிலாக இனம், மதம் அல்லது பிராந்தியத்தை பொருட்படுத்தாமல் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தனர். இது ஒரு புதிய முன்னேற்றம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இருப்பினும் ஜனாதிபதி கடந்த காலங்களில் யாழ்ப்பாண மக்களை ஆக்கிரமித்திருந்த தமிழ் தேசியவாதம் மற்றும் சுயராஜ்ய பிரச்சினைகளை பற்றி பேசவில்லை என்றாலும் யாழ்ப்பாண மக்கள் மீது நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தினார் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. தனது உரையில் அரசு நிறுவனங்களில் உள்ள 30,000 வெற்றிடங்களுக்கு வேலையில்லாத பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவது பற்றி ஜனாதிபதி பேசினார். தமிழ் பேசும் காவல்துறை அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார். தமிழ் தேசியவாதத்திற்கு அவர் அளிக்கும் எந்த சலுகையும் தெற்கில் உள்ள அவரது அரசியல் எதிரிகள் சிங்கள தேசியவாதத்தை தூண்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை ஜனாதிபதி நன்றாகவே அறிந்திருப்பதாக அவரது உரையின் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. அதேவேளை சுயநலம் கொண்ட பாரம்பரிய அரசியல் உயரடுக்குகள் மக்களை பிளவுபடுத்த தற்போதைய அரசாங்கம் இனி அனுமதிக்காது என்றும், அவர்கள் ஈடுபட்ட ஊழலுக்கு சட்டத்தின் முன் அவர்கள் பொறுப்பு கூற வைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் கூறியது தற்போதைய அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த அவர்களின் கவலையை அதிகரித்திருக்கிறது போலும் என்றே எண்ண தோன்றுகின்றது. தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக போட்டி அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆதரவை பெறுவதற்காக இன தேசியவாதத்தை பயன்படுத்தின என்ற ஜனாதிபதியின் பகுப்பாய்வு துல்லியமானது.
இருப்பினும் இன தேசியவாத அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு பயன்படுத்திய அடிப்படை பிரச்சினைகள் அனைத்து சமூகங்களாலும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் கையாளப்பட வேண்டும். இலங்கை இன்று போருக்கு பிந்தைய சூழ்நிலையில் உள்ளது. இங்கு இனி போர் இல்லை. ஆனால் போரின் காரணங்களும் விளைவுகளும் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன. அதாவது காணாமலாக்கப்பட்டவர்கள், நீண்ட காலமாக தடுத்து வைத்திருக்கப்படும் தமிழ் அரசியல் கைதிகள், இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள நிலங்கள் மற்றும் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கில் தொடர்ந்து அதிக இராணுவ பிரசன்னம், இவை அனைத்தும் முற்றாக நீக்கப்பட்டு தமிழர் தாயக பகுதியில் தமிழர்கள் முற்றுமுழுதான சுதந்திரத்துடனும் தன்னிறைவுடனும் வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே தமிழர்களின் நீண்டகால வரலாற்று போராட்டமாக இருக்கிறது. இலங்கை இப்போது மோதலுக்கு பிந்தைய சமூகமாக முற்றுமுழுதாக மாற வேண்டும். இதற்கு தொடர்ந்து தீர்க்கப்படாத போரின் பிரச்சனைகள் மேலும் காலதாமதமின்றி தீர்க்கப்பட வேண்டும். ஜெனீவாவில் மீண்டும் மீண்டும் கொண்டுவரப்படும் UNHRC தீர்மானங்கள் இதை பற்றியதே. கடந்த காலங்களில் 16 IMF ஒப்பந்தங்கள் இருந்தன. ஆனால் ஒரு அரசாங்கத்தால் கூட அவற்றை இறுதி வரை செயல்படுத்த முடியவில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கம் இலங்கையை ஒரு நல்ல பொருளாதார அடித்தளத்திற்கு கொண்டு வருவதற்கான பாதையில் செல்ல உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. இனமோதலை பொறுத்தவரை இனமோதலை அரசியல் ரீதியாக தீர்ப்பதற்கு பல அரசியல் தீர்வுகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ஆனால் எந்த ஒரு அரசாங்கமும் அவற்றை முன்னெடுத்து சென்று நிலையான தேசிய ஒற்றுமையை உறுதி செய்வதற்கான வலிமையையோ அல்லது உறுதியையோ கொண்டிருக்கவில்லை. ஒருவேளை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் அவ்வாறு செய்யும் என்று பலர் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்ற அதே வேளை இந்த அரசாங்கம் அதனை செய்யுமா என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.